அனைவருக்கும் வணக்கம். கதம்பம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஆடி மாதமும் சமயபுரம் மாரியம்மனும் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன வழிபாடுகள் இருக்குது ஆடி மாதத்தில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சமயபுரம் ஆலயத்திற்கு நம்ம செல்ல முடியலைனா கூட வீட்டிலேயே கூட சமயபுரம் மாரியம்மனை என்னென்ன வித வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சமயபுரம் மாரியம்மனுடைய ஆலயத்தில் என்னென்ன வழிபாடுகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இருக்குது வழிபாடு. ஆடிப்பூரம், ஆடி அமாவாசை, ஆடி 18, ஆடி பெருக்கு சொல்லக்கூடியது, ஆடி பௌர்ணமி போன்ற அனைத்தும் ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்களாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் ஆடிப்பூரத்திற்கு அம்மனுக்கு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா 22 விதமான அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன ஆடி மாதத்தில். அது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மனுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா விதமான காணிக்கைகளும் செலுத்தப்படுகின்றது, படையல்கள் செலுத்தப்படுகின்றன. சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாட்டு முறைகளை நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு 22 விதமான அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. ஏன் அந்த அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது அப்படின்றத பார்ப்போம். வெயிற்காலம் முடிந்து அம்மனை குளிர்விப்பதற்காக இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா சுத்தமான நீர், பால், தயிர், நெய், தேன், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, குங்குமம், மஞ்சள், ஜவ்வாது, கஸ்தூரி, அத்தர், புனக்கு, கோரசேனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, திருமஞ்சனப்பொடி, எலுமிச்சை சாறு போன்ற அனைத்து விசேஷங்களாக இங்கு அம்பிகைக்கு முதலில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த அபிஷேகம் ஆடி மாதத்தில் தான் சிறப்பாக 22 அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அதுவும் மூலவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது. ஏனென்றால் மூலவ அம்பிகை புற்றுமண்ணாலும் மூலிகைகளாலும் உருவான அம்மனுக்கு கிடையாது. உற்சவன் அம்மனுக்கு மட்டுமே இத்தனை விதமான அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மனுக்கு இங்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடப்படுகின்றன. ஆடி மாதத்தில் அம்பிகை ராஜராஜேஸ்வரி கோலத்தில் இங்கு காட்சியளிக்கப்படுகிறது. ராஜராஜேஸ்வரி கோலத்தில் காட்சியளிக்கும் போது பக்தர்கள் வழிபட்டார்கள் என்றால் சகலவிதமான செல்வங்களையும் பெற்று நிலையான செல்வத்தை பெறுவார்கள். அதாவது செல்வம் எப்போவுமே பெறுவோம், செல்வம் பெறுவது பெரிய அல்ல. அதனால் நிலையான செல்வத்தையும் பெற்றுட நீண்ட ஆயுளையும் நமக்கு தந்திடுவாள் என்று சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்பு வழிபாடாக மக்களால் இது போற்றப்படுகிறது. அதற்கு பிறகு அம்பிகைக்கு ஆடிப்பூரம் சிறப்பான வளையல் சாற்றுதல் மற்றும் அம்மனுக்கு சிறப்பான திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகின்றது. ஆடிப்பூர நட்சத்திரத்தில் ஆடிப்பூரத்தில் அன்று அம்பிகைக்கு நம்ம பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இங்கே அம்மன் அவதரித்த நாளாக இருப்பதனால் இந்த ஆடிப்பூர விசேஷம் இங்கே ரொம்ப சிறப்பாக செய்யப்படுவது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு சிறந்தது. அப்படி முன்னோர்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அம்மனை தரிசித்து செல்வதாக இங்கே பல வருடங்களாக பின்பற்றி வரக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆடி மாதம் பௌர்ணமி அன்று அம்மனுக்கு திருவிளக்கு பூஜை செய்வது வழக்கம். மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திருவிளக்கு பூஜை செய்தாலும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு பிடித்த மாதம் என்பதால் திருவிளக்கு பூஜை செய்வதும் ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாகவே கருதப்படுகிறது. அதாவது கல்யாண திருமணத்திற்கு வேண்டியும் குழந்தை பேருக்கு வேண்டியும் இந்த திருவிளக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆடி 18, அதாவது ஆடி 18 என்றாலே நாம் காவேரி ஆறு போன்ற நிதி நீர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையிலாக பூஜைகள் செய்யப்படுகின்றது. அப்படி காவேரி ஆற்றின் பக்தர்கள் நீராடி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் ஆண்டுதோறும் செய்வது மிகவும் சிறப்பானதாகவே ஆகிறது. இத்தனை விதமான ஆடி சிறப்புகளை கொண்டதாக சமயபுரம் மாரியம்மன் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. அதற்கு பிறகு மாரியம்மனுக்கு கூழ் வாழ்த்தல், அதாவது
கோடை காலத்தில் வெயிலை தணிக்க நம்ம கூழ் வாழ்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. சமயபுரம் மாரியம்மனுக்கு படையல் போடும் நிகழ்வும் இங்கு நடக்கிறது. சில மரபினர் அசைவம் சமைத்தும் சில மரபினர் சைவம் சமைத்தும் சமயபுரம் மாரியம்மனுக்கு படையல் போடுவதும் வழக்கமாக இருக்கிறது. அதற்கு பிறகு வாரம் சில இஷ்ட தெய்வமாக மாரியம்மனை வணங்குபவர்களும் அல்லது குலதெய்வமாக நினைத்து வழங்குபவர்களும் வெள்ளிக்கிழமைகளில் மாரியம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு விதமான நெய்வேத்தியங்கள் படைக்கின்றனர். 1 சர்க்கரை பொங்கல், 2வது பானகம், 3வது பால் பாயாசம் போன்ற இனிப்புகள் நிறைந்த நெய்வேத்தியங்களை படைப்பது வழக்கமாகவே இங்கு இருக்கப்படுகிறது. முக்கியமாக ஆடி மாதத்தில் பக்தர்கள் காணிக்கையாக கொடுப்பது, இங்கு முடி காணிக்கை கொடுக்கப்படுவது மிகவும் வழக்கமாகவே இங்கு இருக்கிறது. அதுக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாவிளக்கு போடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த இங்கே ஒரு வழிபாடாகவே இங்கு பின்பற்றப்படுகிறது. மாரியம்மனுக்கு பலவிதமான வழிபாடுகள் இருந்தாலும் மாவிளக்கு போடும் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றதாக இந்த ஆலயத்தில் விளங்குவதை நாம் பார்க்கலாம். ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக இங்கு, அதுவும் சாதாரண நாள் வெள்ளிக்கிழமை மாவிளக்கு போடுவது சிறப்பு. ஆடி மாதத்தில், அம்மனுக்கு பிடித்த மாதத்தில் மாவிளக்கு போட்டு நாம் வேண்டுதல்கள் வேண்டினோம் நிச்சயமாக நடைபெறும் என்பதே உண்மையாகவும் இங்கு கருதப்படுகிறது. சமயபுரம் மாரியம்மனுக்கு ஆடி மாதத்தில் பச்சைப்பட்டு உடுத்தப்படுகிறது. ஏன் பச்சைப்பட்டு உடுத்தப்படுகிறது என்றால், இங்கு பசுமை நிறைந்த அங்கே இருக்க வேண்டும், செல்வ செழிக்க வேண்டும் என்பதற்காக மாரியம்மனுக்கு பச்சைப்பட்டு உடுத்தும் சிறப்பு வழிபாடும் இங்கு இருக்கின்றது. மாரியம்மனுக்கு எலுமிச்சை மாலை ஆடி மாதத்தில் அதிகப்படியாக பக்தர்கள் செலுத்துகிறார்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஆடி மாதத்தில் வெயிலின் தாக்கத்தை தணித்து, அம்மனின் கோபத்தையும் தணித்து, உஷ்ணத்தையும் தணிப்பதற்காக அம்மனின் மூல சிலைக்கு உற்சவ சிலைக்கும் சேர்த்து பக்தர்களால் எலுமிச்சை மாலை அணிவிக்கப்படுவது இங்கு சிறப்பான வழிபாடாகவே இருக்கிறது. முடிந்தவரை சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட சமயபுரம் மாரியம்மனுக்கு நாம் இத்தனை விதமான படையல்களையும் நாம் செய்யலாம் என்பதே, நினைத்து அம்மையின் அருள் பெறலாம் என்பதே உண்மை. அத்துடன் பார்த்திங்கன்னா, இந்த மாதம் வேப்பிலை அலங்காரம் சமயபுரம் மாரியம்மனுக்கு பிரசித்தி பெற்றதாகவே இருக்கிறது. இந்த மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே சமயபுரம் மாரியம்மனுக்கு வேப்பிலை அலங்காரம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இத்தனை விதமான சிறப்புகளை நிறைந்ததாக ஆடி மாதமும் சமயபுரம் மாரியம்மனும் இருப்பது மிகவும் சிறப்பு. ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர் வீட்டில் சமயபுரம் மாரியம்மனின் திருவுருவப் படம் இருந்தால் சமயபுரம் மாரியம்மனுக்கு வேப்பிலை மாலை அல்லது கலசம் வைத்து வழிபடுவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் அம்பிகைக்கு ஒவ்வொரு விதமான நான் சொன்ன நெய்வேத்தியங்களை செய்து படைத்து ஆடிப்பூரத்தன்று வளையல் மாலை போட்டு அம்பிகையை வழிபடலாம். ஆடிப்பூரத்தன்று வளையல் மாலை போட்டு அம்பிகைக்கு குழந்தை பாக்கம் வேண்டுபவர்களும் இந்த சிறப்பான வழிபாடை செய்வது ரொம்ப